நான் கஜேந்திரன், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கிராஜுவேட். நான் ரீசெண்டாக லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன். IATA, இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட 83rd ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடந்துருந்துச்சு டெல்லியில். இது இனாக்ரேட் பண்ணவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்தர் மோடிஜி. இந்த ஈவெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2030 50 ஏர்போர்ட்ஸும் 2047 350 ஏர்போர்ட்ஸும் இந்தியாவில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டோட தம்ப்லைன் என்னென்னா, ஏவியேஷன் மிஷன் 2047. சரி, இதுக்கும் லாஜிஸ்டிக்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நிறைய ஏர்போர்ட்ஸ் பில்ட் பண்ண கார்கோ மூவ்மெண்ட் அதிகமாகும். கார்கோ மூவ்மெண்ட் அதிகரிக்கிறதால கார்கோ ஹேண்ட்லிங்ஸ் அதிகமாகும். கார்கோ ஹேண்ட்லிங்ஸ் அதிகரித்தால் ரெவன்யூ நல்லா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ரெவன்யூ நல்லா ஜென்ரேட் பண்ணுறதால ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி நல்லா வளரும், ஆஸ் வெல் அஸ் நம்ம எக்கனாமியும் நல்லா வளரும். இதேமாரி ஏர்வேஸுக்கு IATA அப்படின்னு ஒன்று இருக்குது, வாட்டர்வேஸ்க்கு IMO அப்படின்னு ஒரு கவர்னிங் பாடி இருக்குது. அந்த IMOக்கு ஃபுல் ஃபார்ம் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்ல போகிறீங்க. அதேமாரி MBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், BBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எந்தெந்த காலேஜஸில் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றத என்னோடய வீடியோவோட கேப்ஷன்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.